ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 5 இயர் பிஏஎல்எல்பிக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடத்துனாங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல காமனா ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல அதாவது கவர்மெண்ட் கோட்டா மூலியமா சீட் வந்து இன்னும் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கறது கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகல, நாங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல தான் இருக்கோம், இருந்தும் எங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகல அப்படிங்கிற பத்தி கேட்டிருக்கீங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாம முக்கியமான டாபிக்ஸ்லாம் இதில் பத்தி நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க வந்து செலக்ட் ஆனவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம தேர்ட் ரவுண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த நம்ம ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனுக்காகவே தனியா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பிக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன இந்த மந்த் ஜூன் 18ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா பார்த்திருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, ப்ரோ நாங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகல, நாங்க வந்து லாகின் பண்ணி பார்த்தாலும் எங்களுக்கு வந்து லாகின் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போதைக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியாலிட்டியை தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். யூனிவர்சிட்டி சொல்றது ஒரு விஷயமோ, நான் உங்களுக்கு வந்து வேற விஷயத்தையும் நான் வந்து சொல்றது கிடையாது. ஏன்னா இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக், முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்ல இருந்து சீட் வந்து கிடைக்குமா, கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அந்த 15 காலேஜ்லயுமே சீட் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. மீதி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒரு 5ல இருந்து 10 சீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேகன்சிஸ் இருக்கிறதா நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா கால் பண்ணி கேட்டதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு காலேஜ்ல வந்து சீட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக கால் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு இவங்க எல்லாமே வந்து மெரிட் லிஸ்ட்ல தான் இருக்காங்க, ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, கூடி சீக்கிரமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆயிரும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் போயிட்டு ஸ்பாட்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவா நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டி வந்து என்ன என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மேல யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சீட் வந்து ஃபில் பண்ணி விடுறாங்க. பட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச வரைக்கும் வந்து சீட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி, நல்லா கவனிக்கணும், மேபி இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரைவேட்ல நீங்க வந்து எஸ் கொடுத்துருந்தீங்க, பிரைவேட்ல வந்து சீட் அலாட்மெண்ட்டுக்காக நீங்க வந்து சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ல பிரைவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகும். நீங்க பிரைவேட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகாது அப்படிங்கறது நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். என்ன ப்ரோ இப்படி ஓப்பனா சொல்லிட்டீங்களே, நாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாலிட்டி அதுதான். எனக்கு இந்த வருஷம் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட சீட்டுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. இதை தாண்டி இந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் சீட் வந்து கொடுக்கணும். நீங்க எல்லாருமே இந்த இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து காமன் ஜென்ரல் கோட்டால இருக்கக்கூடியவங்க, அதுக்கு கீழே வந்து ஒகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் வந்து இன்னும் வந்து அலாட்மெண்ட் கொடுக்காம இருக்காங்க. அப்போ யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் நல்ல ஹை ஸ்கோர் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சீட் வந்து இடஒதுக்கீடு நம்ம வந்து கொடுக்கணும். பாகுபட்சம் இல்லாம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்ன ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்களோ அந்த நார்ம்ஸ் படி கண்டிப்பா எல்லாருக்குமே சீட் வந்து இடஒதுக்கீடுல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரு எய்மா, ஒரு நோக்கமா வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப செகண்ட் ரவுண்ட்ல ஜெனரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருச்சு. அதை தாண்டி இன்னைக்கு காலையில வந்து மெயில் வந்து யாருக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயில் அனுப்பி உங்களுடைய எம்இசில நாங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல உங்களுடைய தரவுகள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறல, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு டேட் வந்து கொடுத்துறாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய போனோஃபைட் சர்டிபிகேட்டை எங்களுக்கு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப நம்ம எங்க மேல இருந்துகிட்டு நம்ம பார்க்கும்போது அனலைஸ் பண்ண வரைக்கும் இப்ப யாருக்கு வந்து சீட் வந்து நம்ம கவுன்சிலிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா,
இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. அப்போ இதை தாண்டி இன்னமும் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க, இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்க. இவங்களுக்கும் சீட் வந்து நம்ம கவர்மெண்ட் சீட் வந்து கொடுக்கணும். அப்போ எல்லாருமே காமனா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க, அதாவது செகண்ட் ரவுண்ட்ல ஜெனரல் கோட்டால வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க முக்கால்வாசி பேருக்கும் இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகல. என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணி பேசுறீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட்ல இந்த மந்த் எண்டுக்குள்ள, இன்னைக்கு டேட் வந்து 26, 27, 28, 29, 30, 30 ஆமா 31 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாளுக்குள்ள உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நீங்க அந்த 5 நாள்களுக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கலாம். 5 நாளுகளுக்கு மேல இந்த செகண்ட் ரவுண்டுக்குள்ள, நான் சொல்றது செகண்ட் ரவுண்ட்ல சீட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இந்த 5 நாள்ல பாத்துடலாம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா தயவு செய்து சொல்றேன், நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நான் வந்து சொல்லிடுறேன். வேற ஏதாவது கோர்ஸ் வந்து பண்றதா இருந்தா நீங்க பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் படிச்சா எல்எல்பி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பிரைவேட்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல ரியாலிட்டி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹையா போயிட்டு இருக்குது. ஜெனரல் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் வந்து இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்க பிளஸ் டூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒகேஷனல் குரூப்ல 91க்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்றாங்க. அதுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 4% ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இடஒதுக்கீடு வந்து போட்டு கொடுக்கணும். இந்த நம்ம தமிழ்நாடு ஜிஓ தமிழ்நாடு ரூல் படி, டிபார்ட்மெண்ட் ரூல் படி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 4% ஆஃப் சீட்ஸ் வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த யாருக்கு ஒகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ரூல். அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கும் சீட் கொடுக்கணும். இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் கவர்மெண்ட் சீட் வந்து கொடுக்கணும். சோ இவங்க எல்லாருக்குமே சீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபில் ஆயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத பார்த்துட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி தேர்ட் ரவுண்ட் நடந்தால் நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி 15 காலேஜ்லயுமே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து அலாட் ஆயிருச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே புக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. இந்த பட்டறை பெரும்புதூர் லா காலேஜ்லாம் இந்த வருஷம் தான் வந்து 5 இயர் பிஎல்எல்பி வந்து எனபிள் பண்ணாங்க, ஓபன் பண்ணாங்க. அதுல மெனி ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போட்ட பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணாதான் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது கிடையல, தெரியல. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது. அதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். யார் மார்க் எல்லாம் கொஞ்சம் ஹையா இருக்கோ அவங்களுடைய கம்யூனிட்டி பார்ப்பாங்க, அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க, அவங்களுடைய மெரிட் பார்ப்பாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்க கேட்கக்கூடிய காலேஜ்ல உங்க கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜ்ல சீட் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும். ரீ அலாட்மெண்ட் வந்து நீங்க சம்பந்தப்பட்ட காலேஜ்ல அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜுடைய பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரீ அலாட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, சோ சீட் வேகன்சி இருக்குன்னா நீங்க அங்க மாத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி பார்த்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு மேனுவலா தான் உங்களுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற வந்து நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த செகண்ட் ரவுண்ட்ல சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணி, ப்ரோ இந்த லா காலேஜ்ல கால் எடுத்து வச்சதுக்கான ரீசன் வந்து நீங்க தான் ப்ரோ, உங்களுடைய சப்போர்ட் இல்ல அப்படின்னா என்னால வந்து இது வந்து சாத்தியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கிரெடிட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு கேட்கும்போது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தனி பார்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிறத விட சோசியல் சர்வீஸ் பண்றதை விட சோசியல் மீடியால நிறைய பேர் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் மற்ற பீப்புள் எல்லாருமே வந்து ஏர்ன் பண்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா வச்சு வீடியோஸ் வந்து போடுவாங்க. பட் நம்ம சேனல் நம்ம டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணலேன்னு சொல்ல, நான் வீடியோ போடுறதுல இருந்து எனக்கு கண்டிப்பா ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரி கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு வெகுமானம் அப்படிங்கறத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எனக்கு அலாட் ஆயிருக்கு, உங்க சேனலை ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. நான் இது வரைக்கும் லா காலேஜ் வந்து கண்ணிலே பார்த்தது கிடையாது, இவ்வளவு பெரிய இடத்துல நான் உள்ள என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நல்லா வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிருந்தீங்க. மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலியமா நீங்க அடுத்தடுத்து படிப்படியா படிச்சு பெரிய ஒரு இடத்த நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கான காரணமே வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மோஸ்ட்லி காமனா இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லயுமே சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நீ பேலன்ஸ் வந்து ஒரு 5ல இருந்து 10 சீட் தான் வந்து இருக்கு. அந்த சீட் வந்து ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் காமனா வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சீட் வந்து கொடுப்பாங்க அந்த 10 சீட்டையுமே. ஸோ நீங்க வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க இந்த ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். பட் நாளைக்கு சனி ஞாயிறு ஒண்ணுமே பண்ண முடியாது. திங்கக்கிழமை தான் நம்ம யூனிவர்சிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். யூனிவர்சிட்டி கால் பண்ணாங்கன்னா தயவு செய்து அட்டன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க சொல்ற மெயில் ஐடிக்கு நீங்க வந்து அனுப்பி விடுங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் அதாவது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இந்த வீடியோல நான் வந்து பேசுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் நான் தனியா வந்து நோட் பண்ணி வைக்கிறேன். அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை 5 இயர் பிஎல்எல்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஃபர்தரா எங்கிட்ட ஏதாச்சும் நீங்க வந்து பர்சனலா பேசணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய அஃபீஷியலா இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர் பண்றேன். நிறைய பேர் ஹாய் அப்படின்னு மட்டும் தான் போடுறீங்க. ஹாய் போடுறதுக்கு பக்கத்திலேயே நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸையுமே நீங்க வந்து அந்த ஹாய்க்கு கீழே வந்து என்ட்ரி பண்ணிருங்க. என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் எப்போ ஓப்பன் பண்றேனோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப் மூலியமாவோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயும் நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து பண்ணிடுவேன். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.